வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி. நமக்கு என்னதான் சட்னி சாம்பார் எல்லாமே இருந்தாலும் லைட்டாக இட்லி பொடி தொட்டுட்டு சாப்பிடும்போது கிடைக்கிற டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இட்லி பொடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது அதே எண்ணெயிலேயே 50 கிராம் மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் வத்தலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இதையும் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. தென் அதே பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு 100 கிராம் கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்போட பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வாசம் வர ஆரம்பித்ததும் கூடவே 150 கிராம் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உளுந்து நல்லா சிவக்க வறுக்கணும், ஆனால் தீஞ்சு போயிடக்கூடாது. உளுந்து நல்லா வாசம் வர ஆரம்பித்ததும் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். 1 மினிட்டுக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை அதிகமாக கூட சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். உளுந்து ஒரு 75% வறுபட்டதும் கூடவே வெள்ளை எள்ளு 50 கிராம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எள்ளெல்லாம் மண் டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தோல் நீக்க வேண்டாம், அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். உளுந்து அப்படியே நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த பெருங்காயம் போட்டுக்கோங்க. நீங்கள் பொடி எடுத்துருந்தால் பெருங்காய பொடியை போட்டுக்கோங்க. அது கூடவே மிளகாய் வத்தல், உளுந்து, பருப்பு எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு கரகரப்பாக வேணும்னா கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது மாதிரி அரைச்சிட்டேன். இப்போது இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் சால்ட் எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியை மூடிட்டு ஒரு டைம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். சால்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடும். சால்ட்டு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இட்லி பொடி சூப்பராக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. இதை வந்துட்டு அப்படியே கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஒரு நியூஸ் பேப்பர் மேலே எதுலையாவது போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட இந்த இட்லி பொடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.